முயற்சி என்ன அப்படின்றத எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எப்பயுமே தளராத குணம்னு சொல்லுவாங்க இல்லையா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயல்பாவே இருக்கும். ஏன் நடந்துச்சு, எதுக்குன்னு போய் அடிச்சு கேள்வி கேட்கக்கூடிய தன்மை அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, வந்த சண்டை விட மாட்டேன், இந்த சண்டைக்கும் போக மாட்டேன், வந்துச்சுன்னா விட மாட்டேன், நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டாலும் நாங்கள் காரமா சாப்பிடுவோம், சூடா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வேகம் துடிப்பு, அந்த ரத்த சூடுறது அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவ். பட்டாப்பட்டு தான் எதா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேருக்கு நேரம் கேள்வி கேட்டுருவாங்க. அவங்களுக்கு மனசுல வச்சு நடிக்கலாம் தெரியாதுங்க. எல்லாருக்கும் நாங்க அட்வைஸ் பண்ணுவோம், பட் எங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணா பிடிக்காது அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள் தான் நிறைய பேருக்கு. பாத்தீங்க அப்படின்னா அப்பா கூட உறவுகள் ரொம்ப பெருசா ஒரு இணக்கமான உறவுகள் இருக்கிறதுக்கான கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. பொதுவா பாக்குறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை நம்ம பிறந்திருப்போம். ஏன் நமக்கு இந்த கேரக்டருக்கு நமக்கே தெரியாது இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 1ஆம் பாவம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மேச ராசி. சோ நீங்க மேச ராசியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குணாதிசயங்கள் உங்களுக்கு இருந்தே ஆகணும். அது ஏன் தெரியாதுங்க, நம்மளால மாத்தவே முடியாது அப்படிங்கிற நிலை இருக்கும். பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் அதிபதியாக கொண்ட ராசி. இங்கதான் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியாவும் இருக்கு. அதே மாதிரி சனி நீச்சம் பெறக்கூடிய ராசி. முதல் ராசி அப்படின்னாலே பாத்துக்கோங்களேன், நிறைய அனுபவம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது எல்லாருக்கும் முன்னோடியா வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்கள் உங்களை சொல்லலாம். இந்த வேகம், கோபம், துடிப்பு அதுக்கான இயல்பான குணமே அதுதான். ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் அப்படின்றப்ப இந்த முன்கோபம் ஜாஸ்தி வருங்க. எதுலையுமே உண்மையும் நேர்மையும் கடைபிடிக்கக்கூடிய நபரா இருப்பீங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க. வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னா கூட அந்த இடத்துல தப்பா இருந்தா எதா இருந்தாலும் பரவாயில்லைங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற நிலை இருந்தா கண்டிப்பா நீங்க நியாயமா தான் இருப்பீங்க. எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய கடமை தவறாதவர்கள்னு சொல்லலாம். என்ன ஒரு காரணம் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விடாப்பிடியான குணாதிசயம் தான் உங்களுடைய ரொம்ப ஸ்பெசிஃபையான ஒரு குணம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நிர்வாகத்திறன், எங்களால நம்பி ஒரு வேலையை கொடுத்து பாருங்கப்பா, நாங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும்ன்ற மாதிரி ரொம்ப சூப்பரா ஒவ்வொரு வேலையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்றதுல உங்களுக்கு அடிச்சுக்கவே முடியாது. ஒரு வேலை கத்துக்கணுமா, மேச ராசிக்காரங்க கிட்ட போய் கத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எப்படி ஒரு நிர்வாகத்திறன், வீட்டையும் சரி நாட்டையும் சரி எல்லா இடத்துலயும் ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணா கூட இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரியும் 4 பேர் வச்சு எப்படி வேலை வாங்கணுங்கிற தனி குணாதிசயம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபையான குணாதிசயமா இருக்கும். இது ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சொல்லுவாங்க இல்லையா, மரியாதை தலைவாசல் மிதியாதைன்னு சொல்லிட்டு, அது மாதிரி உங்களுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபையான குணம் என்னன்னா, யாரா இருந்தாலும் சரிப்பா, சொந்த அதாவது அம்மா அப்பா கிட்டையுமே சரி, ஒரு குட்டி குழந்தையா இருந்தா கூட சரி, அது கரெக்டா எனக்கு மரியாதை இருந்தாதான் நான் பேசுவேன், இல்லைன்னா எதுவும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மரியாதைக்குரிய விஷயங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஒரு வேலை பார்க்கறத தாண்டி படிப்பா இருக்கட்டும், பிடிச்ச படிப்பு, அதே மாதிரி பிடிச்ச லைஃப் பார்ட்னர் அமைச்சுக்கிற விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எடுத்துட்டோம்னாக்க இந்த சூரியனுடைய ஆதிக்கம் உச்சத்துல இருக்கிறதுனால எங்க போனாலும் அந்த சுயமரியாதை, அதே மாதிரி வேலை செஞ்சா கூட சரி அடுத்த கட்டமா நகர்றதுக்கான முயற்சி என்ன அப்படின்றத எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எப்பயுமே தளராத குணம் சொல்லுவாங்க இல்லையா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயல்பாவே இருக்கும். அதே மாதிரி எடுத்துட்டு போது உங்களுக்கு குழந்தை பருவத்துல இருந்து பெரியாளா இருந்தா கூட சரி, அந்த ஒவ்வொரு கேட்டகரியிலுமே உங்களை சுத்தி 4 பேர் மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை அமைச்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தானா அமையக்கூடிய தன்மை இருக்குங்க. ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு போவோம் இல்லையா, நீங்க எல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஏன் நடந்துச்சு, எதுக்குன்னு போய் அடிச்சு கேள்வி கேட்கக்கூடிய தன்மை அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, வந்த சண்டை விட மாட்டேன், இந்த சண்டைக்கும் போக மாட்டேன், வந்துச்சுன்னா விட மாட்டேன், நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரியான 2 விதமான தன்மையும் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய நிலை இருக்கும். சோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் திருமண வாழ்க்கை அப்படின்றதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். என்னதான் வேகம், துடிப்பு, கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுல ஒரு ஆள் கவனிக்கிறதா என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கோவம் எல்லாம் குறையும் இல்லையா? சோ நம்மள கண்ட்ரோல் பண்ற ஒரு சுவிட்ச் எது அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய குடும்பம் தாங்க. பொதுவா மேச ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம்னாக்க ஆடு, அதுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாது இல்லையா? ரொம்ப கூப்பிடுறாங்க அப்படின்னு நம்மள சாப்பாடு போடுறாங்க, வளர்க்குறாங்கன்னா அது எப்படி கூப்பிட்டா கரெக்டா நம்ம வெட்டதான் போறாங்க, கோவிலுக்கு கூட வெட்ட போறாங்கன்னு தெரியாம கூட கிளம்பிடும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்க. பட் அதே சமயத்துல நிறைய இடங்கள்ல உங்களை புகழ்ந்தா நீங்க கொஞ்சம் உங்களுடைய மதி மயங்கிரும். அதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம கூட இருக்கவன் நம்மள தூக்கி விட்டு நம்மளை தள்ளிவிட பாக்குறானா அல்லது கூட வச்சு பாத்துக்க போறானா அப்படிங்கறதுல அந்த கேரக்டர்ல மட்டும் கரெக்டா இருந்துட்டா போதுமானது அப்படிங்கிற நிலையை எடுத்துக்கலாம். சோ இதை தாண்டி பார்க்கும்போது என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட பணி கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் என்னன்னாங்க, எல்லாருக்கும் ஒரு காதல் ஆசை இருக்கும்ல, இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா ஒரு கௌரவமான ஒரு பைசா சம்பாதிச்சாலும் அது கவர்மெண்ட் காசா இருக்கணும், சொந்த தொழில் பண்ணணும், நான் யாருக்கிட்டையும் கை கட்டி ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற சில விடாப்பிடியான குணாதிசயம்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த
மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது மாதிரியும் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி. இன்னைக்கு நான் வந்து ஒரு எடுத்துனே மொபைல் மேனேஜரா உட்கார முடியாது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு 4 பேருக்கு வச்சு வேலை வாங்குறது எப்படி, திறமை இது, என்னோட திறமைக்கான அடுத்தடுத்த அங்கீகாரம். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயா உள்ள சேர்ந்துட்டு ஒரு மேனேஜர், ஒரு சிஇஓ அளவுக்கு அவங்களை உருவாக்கக்கூடிய திறன் வந்து அவங்க கிட்ட தனித்துவம்னு சொல்லலாம் பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிசினஸ் இந்த மாதிரி ஒரு என்னோட தாத்தா பண்ணாரு, என்னோட அப்பா பண்ணாரு, நான் பண்றேன், இல்லங்க என்னால ஒர்க் பண்ண முடியல, ஒரு இடத்துல போயிட்டு கை கட்டிட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்மளால செய்ய முடியாது, எனக்கு அது திறமை இருக்கு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஏதாவது ஒன்று உருவாக்குறேன் அப்படிங்கிற தன்மை எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங், அதாவது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய அனைத்து துறையுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். மெடிக்கல் ஓரியன்ட், அதாவது கவர்மெண்ட் காலேஜ்ல தான் நாங்க சீட்டு வாங்குவோம் அப்படின்னு அடம் பண்ணக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேச ராசியில இருப்பாங்க. எப்பயுமே வந்து சூரியன் எப்படிங்க பிரகாசமா இருக்கும் இல்லையா, அது மாதிரி இவங்களும் வந்து பிரகாசமான நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய முன்கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய உறவுகளை வந்து வெறுத்து ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லது என்னன்னா அவனுடைய தன்னம்பிக்கையும் தனித்துவமான நிர்வாக திறனும் அவ்வளவு அழகா ஒரு விடாமுயற்சியும் லட்சியத்துக்காக வாழக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விரோதம் பண்ணிக்கிறது, கோவப்படுறது, கோவத்தினால என்ன பண்றோன்றதே தெரியாம போறது, இதெல்லாம் வந்து இவங்களுடைய மைனஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை தாண்டி இவங்களுக்கு அந்த நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறப்போ அது கூட அவங்கள மாதிரியே ஒரு தனித்துவமா இருக்கக்கூடிய நபர்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வர்ற பொண்ணு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்க, இந்த கோவம் ஜாஸ்தி இருக்கும். இவங்களுக்கே ஆல்ரெடி கோவம் வருங்க, பயங்கரமா கோவம். செவ்வாய் அதிபதி இல்ல, சாப்பாடு சாப்பிட்டாலும் நாங்க காரமா சாப்பிடுவோம், சூடா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய வேகம், துடிப்பு, அந்த ரத்த சூடேறது அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவ். பட்டாபட்டு தான் எதா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரம் நேருக்கு நேரம் கேள்வி கேட்டுருவாங்க. அவங்களுக்கு மனசுல வச்சு நடிக்கலாம் தெரியாதுங்க. அதனால அதே மாதிரி வந்து இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் மைனஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா பசங்க பொண்ணுங்க எல்லாம் பாகுபாடு இல்லாம எல்லாருக்கிட்டும் இயல்பா பழவாங்க. அதுவே பிரச்சனையா மாறும். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எல்லாம் பையனா பிறக்க வேண்டியது எங்கிட்ட பொண்ணா பிறந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி வீட்டுல பொண்ணுங்களை திட்டதா இருக்கட்டும். பசங்கள்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இவனுக்கு நேர காலம் தெரியாதா, இப்படி எல்லாம் பேசணும் தப்புன்னு தெரியாதா, இதுல என்ன இருக்கு, அவங்க ஒரு பாலினம் தானே, இவ்வளவுதான், என்ன இதுல இருக்கு, நாங்க எல்லாம் சக மனிதருக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முற்போக்கான சிந்தனை இவங்க கிட்ட ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது ஒருத்தவங்க எல்லாம் வந்து ஒன்னாலாம் என்ன பண்ணிட முடியும், நீங்களா எதுக்குமே லாயக்கில்ல அப்படின்றது மட்டும் காதுக்கு வரவே கூடாதுங்க. வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ யாரா என்ற சொல்றதுக்குன்ற அளவுக்கு விடாப்பிடியா ஒரு முயற்சி எடுத்து அதை சாதிச்சு காட்டுறது இவங்களுக்கு நிகர் இவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எப்பயுமே பெரியவங்களை மதிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தனித்துவமா இருப்பாங்க. ஒரு வயசானவங்க வீட்டுல இருந்தாலும் சரி அவங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான். என்னதான் கோவம் வந்தாலும் ஒரு பெரியவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. இன்னொன்னு வந்து தாழ்வா மட்டும் உங்களை பேசினா அதை தாங்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் நாங்க அட்வைஸ் பண்ணுவோம், பட் எங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணா பிடிக்காது அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள் தான். நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்பா கூட உறவுகள்ல ரொம்ப பெருசா ஒரு இணக்கமான உறவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை பத்தின கவலை சிந்தனைகள் எப்பவுமே இருக்கக்கூடிய தன்மை பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. வேகம், துடிப்பு, லட்சிய நோக்கு, இவ்வளவு விஷயங்கள் உங்க கிட்ட ஸ்பெசிஃபையா இருக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் இவங்க மாத்திட்டு உங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கான எந்த கடவுள் ரொம்ப சூப்பரா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. இல்ல எனக்கு சுப்பிரமணியர் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஏதாவது அப்படின்னா நிச்சயமா எந்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இவங்க முருகப்பெருமான் வழிபாட்டை எடுத்துட்டு ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். இது வரைக்கும் மேச ராசியினுடைய குணாதிசயங்களை பத்தி பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு நாள் போதாது உங்களை பத்தி சொல்றதுக்கு. ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா கொடுத்திருக்கோம். இது எத்தனை பேருக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணும். சோ இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேங்க. உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா எதை பத்தி பேசியிருப்பீங்க? பொதுவா மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்பா அல்லது தாத்தா இந்த மாதிரி உறவுகள்ல யாருக்காவது ஒரு விஷயங்கள், அதாவது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது வந்து ஒரு முக்கிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயமோ பேச்சுவார்த்தையோ யாருக்கூடயாவது பேசியிருக்கணும். இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வண்டி வாகனங்கள் பத்தின ரிப்பேருக்கோ அல்லது மாற்றக்கூடிய விஷயங்களோ இது ரெண்டை பத்தி நீங்க பேசியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.